நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சோழநாட்டு விவசாயி. நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தோம்னாக்கா, இன்றைக்கி ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் 3 நாடும் போர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த போர்னால் நமக்கு நிறையா கேஸ் தட்டுப்பாடு வருது. பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப அலமோதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த வேர்ல்டுலே உலகத்தில் பார்த்தோம்னாக்கா விவசாயிங்கிறவங்களும் இருக்காங்க. அந்த விவசாயம் பண்ணாமல் நிறைய பேர் அதாவது விவசாயம் பண்ணுறதுக்கான போதிய தண்ணீர் இல்லை. பார்த்தீங்களா, நம்ம கட்டளை மேட்டு வைக்கலாம், தண்ணீர் வரல. இதனால் என்னோட சொந்த கிராமத்திலே ஏகப்பட்ட விளைச்சல் நிலங்கள் தரிசு நிலங்களாகவே கிடக்குது. 3 போகம் விளைஞ்ச பூமி இன்றைக்கி ஒரே ஒரு போகம் மட்டும்தான் விளையுது. இன்றைக்கி கேவலம் பெட்ரோலு, டீசலு, கேஸ் இல்லைங்கிறதுக்காக இந்த அளவுக்கு அலமோதிட்டு கிடக்கக்கூடிய மக்கள் ஒரு காலத்தில் இதை விட இன்னும் அதிகப்படியாக சோறு இல்லாமல், விவசாயம் பண்ணுறதுக்கு ஆட்களும் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலைமை வரும். அந்த நிலைமை வராமல் இருக்கணும்னா நம்ம முன்கூட்டியே அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நிறைய அரசியல் பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, லாக்டவுன் போட போகிறதாங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா கொரோனா காலத்தில் நம்ம லாக்டவுனில் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கணுங்கிற மாதிரிலாம் அடிபட்டுக்கிட்டு இருக்குது. நீங்கள் இதுக்கெல்லாம் ஓகே, பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லைங்கிறதுக்காக, கேஸ் இல்லைங்கிறதுக்காக நீங்கள் நிப்பாட்டிடலாம், லாக்டவுன் போட்டுடலாம், பஸ் லாரி ஓடாமல் தடுத்து நிறுத்திடலாம். விவசாயிகள் விவசாயம் பண்ணாமல் வெறும் தரிசு நிலங்களாக கிடந்தால் நாளைக்கு சோத்துக்கு இல்லாமல் இருக்கிறப்ப இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கைகள் எடுக்கும்? அது மட்டும் இல்லாமல் அந்த சாப்பாடு சாப்பிடாமல் லாக்டவுன் போட முடியுமா? என்ன தான் நீ எப்படி தான் வீட்டிலேயே இருந்தாலும் வேலைக்கு போக வேண்டியதில்லை, எந்த ஒரு தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி, இயங்காமல் இருந்தாலும் மனுஷனாக ஒருத்தனுக்கு 3 நேரத்துக்கு கண்டிப்பாக உணவு எடுத்தே ஆகணும், சாப்பிட்டே ஆகணும், அவனோட கட்டாயம், வீட்டுக்குள்ளாரையே இருந்தாலும். ஆனால் அதுக்கு விவசாயம் செழிப்பாக இருக்கணும். விவசாயம் செழிப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு நிலைமை வராமல் இருக்கும். இன்றைக்கி கேவலம் நம்ம கேஸுக்காகவும் டீசலுக்காகவும் இவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டளை மேட்டு வாய்க்கால் மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய வாய்க்கால்களில் தண்ணீர் இல்லாமல் நிறையா விளையக்கூடிய நிலங்கள் தரிசு நிலங்களாக தான் கிடக்கு. இந்த நிலைகளை மாற்றுறதற்கான அந்த அரசு நிறைய நடவடிக்கைகள் எடுக்கணும். கண்டிப்பாக எடுத்தால் தான் இன்றைக்கி கேஸ் இல்லைன்னு தவிக்கக்கூடிய மக்கள் நாளைக்கு சோறு இல்லைன்னு தவிக்காமல் இருப்பாங்க. நன்றி.